என் பேர் நெகோமி. என் கணவருக்காக 5 மாசமா இந்த குன்னூர் ஹாஸ்பிட்டல்ல நாங்க இருக்கிறோம். அவங்க இரவு பகல் பாராம எங்க வீட்டுக்காரு கீழே விழுந்த சமயத்துல கூட நான் இல்ல. அவங்க எங்க செவிலியர் தாய் தகப்பே எங்களுக்கு சொந்த பந்த மாதிரி இரவு பகல் பார்க்காம செய்யறாங்க. 12 மணி நைட்டு 1 மணிக்கு நாங்க போன் பண்ணாலும் ஓடி வந்து உதவுறாங்க. யாராருக்கோ சம்பளத்தை கூட்டி கொடுக்குறீங்கல்ல, எங்க செவிலியருக்கு கூட்டி கொடுங்க. அவங்கதான் எங்களுக்கு சொந்த பந்தம். அவங்களுக்கு கொடுங்க. 1 ரூபாய் சேர்த்தனா அவங்களுக்கு கொடுங்க. அது பிரயோஜனமா இருக்கும். ஒண்ணுமே இல்லாம சும்மா தூங்கி விழுவுறவங்களுக்கு சம்பளத்தை வாரி வாரி கொடுக்குறீங்க. செவிலியருக்கு கொடுங்க. ஒரு டாக்டர் நர்ஸ் எங்க உயிரை காப்பாத்துறாங்க. அவங்க கடவுளுக்கு 2வது அவங்க இருக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு கொடுங்க. அவங்க நல்லா இருந்தா குடும்பமே எல்லாரும் நல்லா இருக்க முடியும். ஒரு செவிலியர் நல்லா இருந்தா 10 குடும்பம் நல்லா இருக்க முடியும். இந்த பக்கத்துல கூட ஒரு லட்சுமி அம்மானு விழுந்துட்டாங்க. 8 மணி நைட்டு. அவங்க ஓடி வந்தாங்க. எங்க நர்ஸ் அவங்க ஒன்னும் பார்க்காம தூக்குறாங்க. அவங்க தென்னேறி தூக்கி போட்டு அந்த நிமிஷமே வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு அவங்க உயிரை கூட பார்க்காம அவங்க செய்யறாங்கன்னா இப்ப செவிலியர் எப்பேற்பட்ட இடத்துல அவங்களுக்கு வைக்கணும். அவங்கள நம்ம மதிக்கணும். மதிக்க முதல்ல தெரியணும். அவங்களுக்கு நல்ல புத்தி ஞானம் அறிவு உள்ளவங்க செவிலியருக்கு முதலிடம் கொடுங்க. அப்புறம் மற்றவங்களுக்கு கொடுப்பீங்க. ரயில்வே ட்ராக்ல உட்காந்துருக்கான், தூங்கி விழுகுறான், அவனுக்கு சம்பளத்தை கொடுக்குறீங்க. எவனுக்கோ சம்பளத்தை ஏத்துறீங்கல்ல, செவிலியருக்கு கொடுங்க. அப்ப நீங்க நாடே நல்லா இருக்கும். அவங்களுக்கு கொடுங்க. அவங்க சம்பளத்தை உயர்த்துக்கு பாவம்ல. அவங்க இரவு பகல் பார்க்காம எப்படி அவங்க அப்படியே அசிங்கம் இருக்கும். எங்களுக்கு யூரின் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் பார்க்காம எடுத்துடுவாங்கல்ல. கை குளோஸ் போடுறதுல, வாய்க்கு மாஸ்க் போடுறதுல அவங்க அவ்வளோ எங்களுக்காக கஷ்டப்படுறாங்கல்ல. நான் இந்த 5 மாசமா அனுபவிச்சிருக்கேன் இந்த குன்னூர் ஹாஸ்பிட்டல்ல. அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நான் மனப்பூர்வமா அவங்களோட நின்று பாக்குறதுனால எனக்கு அது புரியுது. அப்ப அவங்க இன்னைய வருஷ கணக்குல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு வேலையை நிரந்தரம் பண்ணுங்க. வேலை கொடுக்கும் போது அவங்க பாலியல் வன்கொடுமை நிறைய பண்றாங்க. ஒரு பெண் தனியா இருக்க முடியல. நம்பி எவ்வளவு கஷ்டப்பட்டு தாய் தாப்ப பணமும் நகையும் செலவழிச்சு நம்பி அவங்களை படிக்க வச்சு அனுப்புனா அங்க அவங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. யாருக்கோ உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்குறீங்க. அந்த படம் இந்த படங்கிறீங்க. இவங்களுக்கு கொடுங்க படைய. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. நாட்டுல முதலமைச்சர் ஐயாவே ஸ்டாலினுக்கு நான் அறிவிக்கிறேன். நீங்க ஐயா தயவு செஞ்சு இந்த செவிலியர் எல்லா இடத்துலயும், எல்லா ஹாஸ்பிட்டலையும், ஒரு ஹாஸ்பிட்டல் இல்ல, எல்லா இடத்துலயும் செவிலியர் படிக்கிற பிள்ளைங்களுக்கு முதல்ல பாதுகாப்பு கொடுங்க. செவிலியர் பசங்களுக்கு பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அந்த செவிலியர்களுக்கு நீங்க தான் துணையா இருக்கணும். நீங்க தான் அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கணும். அவங்க நம்பி அவங்க கணவர் அவங்க மனைவி அனுப்புறாங்க, போயிட்டு வான்னு சொல்லி. இங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அவங்க அனுப்பிச்சுட்டு அவங்க பிள்ளைங்க எவ்வளவு நம்ம அம்மா போயிருக்காங்களே அப்படின்னு அவங்க பிள்ளைங்க தவிக்கும். இங்க ஒரு பாதுகாப்பு இல்ல. அதே போலதான் டாக்டருக்கு நர்ஸுக்கு எல்லா இடத்துலயும் இப்படி நடக்குது. முதலமைச்சர் ஐயாவே அவங்களுக்கு நம்ம செவிலியர்களுக்கு டாக்டர் நர்ஸுங்களுக்கு